என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாகவும் தரப்படுகிறது. காலங்காலமாக நடைபெறுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்த்து பயனடைகிறார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு மகரிஷி யோகாசனம் காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் அமுதா அவர்கள் குழந்தைகளை, அத்தனையும் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் ரொம்ப கம்மி. பாருங்கள், இந்த எஸ்எல்சி +2 எல்லாத்துலேயுமே பெண்கள் தான் அதிகமான பெர்சன்டேஜ். அதே மாதிரி யோகாசனத்திலையும் அவர்கள் தான் இன்றைக்கி முன்னால் நிற்கிறார்கள். இங்கே வந்திருக்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண் குழந்தைகள் தான் இந்த ஆசனத்தை பண்ணுகிறது. பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். அவர்கள் தான் இந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு இவர்கள் ஏகபாத சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் புதுமையான ஆசனங்கள், கஷ்டமான ஆசனங்கள், கொஞ்சம் செய்ய முடியாத ஆசனங்கள் கூட என்று சொல்லலாம். அவற்றை கூட அந்த யோகாசன ஆசிரியர் அமுதா அந்த பிள்ளைகளை வதக்கி வாட்டி அற்புதமாக செய்து வைக்கிறார்கள். கீர்த்தன பிரியா 15, விவேதா 17 ரெண்டும் செய்ய போகிறது. பார்க்க வேண்டும். என் அருமை மாணவ மணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஏகபாத சக்கராசனத்தை செய்யுங்கள். பார்க்கலாம். நல்ல மேலே கொண்டாடணும். காலை தூக்கு, இன்னும் தூக்கு. 3 கால் தான் கீழே நிற்க, 2 கை ஒரு கால். சக்கராசனம். சக்கராசனம் போடுவது என்பது கடினம். அதில் ஒத்த காலை தூக்கிட்டு செய்வது என்பது மிக மிக கடினம். இன்னும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அதன் ஆசிரியர் காலை நேர கொண்டாந்துடணும், ஸ்ட்ரைட்டாக. அப்போ தான் அந்த ஆசனத்தை முழுமை பெறும். தூக்கியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கலாம். மெதுவாக இறக்குங்க. படுத்து மூச்சு வாங்க. 2 மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இப்படி அடுத்த காலை தூக்கணும். அதான் அந்த காலை. ரைட். தலை தொங்க போடு. 2 காலும் செய்கிறாங்க. சில பேர் ஒரு கால் தான் செய்ய முடியும், இன்னொரு கால் செய்ய முடியாது. வலது கால் தூக்குனா இடது காலை தூக்கணும். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த பக்கமாக போ, நீ அந்த பக்கமாக போ. திரும்ப திரும்ப டர்ன் பண்ணு. இங்கே தலைவி கொஞ்சம் கீழே இறங்கு. சரி, இப்போ மெதுவா பக்கவாட்டில் செய்கிறார்கள். கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ள வேண்டும். சக்கராசனம் செய்தாலே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இரத்த ஓட்டமானது 72,000 நாடி நரம்புகளும் முதுகு வழியாக செய்கின்ற காரணத்தினால் அதை வளைக்கின்ற பொழுது தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் எல்லா உறுப்புகளுக்கும், உள்ளுறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டமானது பாய்ந்து ஓடும். எந்த பகுதியிலும் பிரச்சனை வராது, நோய் வராது. நாம் என்றுமே இளமையாக இருக்கலாம். இளமை தள்ளி போடப்படும், வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படும். இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தினுடைய முக்கிய நன்மைகள். மீண்டும் ஒரு முறை. அடுத்த கால். ஆசிரியர்கள் அந்த ஒரு காலை கொஞ்சம் கொஞ்சமாக நிமித்தி நேரே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு வாரத்தில் கால் ஸ்ட்ரெயிட் ஆயிடும். அப்படியே மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது அங்கே தலை வச்சு இங்கே கால் நீட்டு. பல கோணங்களில் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏகபாத சக்கராசனம். ஒற்றைக்கால் தூக்கிய சக்கராசனம் செய்யுங்கள். எத்தனை முறை
மெதுவாக செய்தாலும் அவர் பாட்டுக்கு செய்துக்கிட்டே இருக்காங்க. முடியாது என்பது அவர்களுடைய அதிகாரத்தில் கிடையாது. அதைத்தான் கவனிக்க வேண்டும். மனோதிடம், மனோ வலிமை, நினைவு ஆற்றல், செயல்திறன் அத்தனையும் இவர்களுக்கு கிடைத்துவிடும். மெதுவாக இறக்குங்கள். முன்னால் குனிங்க. முன்னால் வளைஞ்சா, பின்னால் வளைஞ்சிட்டா தான் அந்த ஏதாவது முதுகு இப்படி பின்னால் வளைந்தனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். இதெல்லாம் இப்படி முன்னால் வளைஞ்சிட்டுனா நீங்கிடும். எந்திரிங்க. பத்மாசனத்தில் சின்மத்திரையில் வச்சு உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மகரிஷி பள்ளியிலிருந்து வந்து இந்த முறை பலவிதமான அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டுகிறார்கள் அந்த குழந்தைகள். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் 2 வயசுலேருந்து 10, 16, 17 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளெல்லாம் இங்கே வந்து அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆசனங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தாவது இந்த பள்ளி தாளாளர்கள், ஆசிரியர்கள், ஏன் ஆரம்ப பள்ளியிலிருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் உள்ள மாணவர்கள், தயவுசெய்து நீங்கள் ஆசனத்தை பழகுங்கள். நீங்கள் நினைத்த மார்க்கு கிடைக்கும், வேலை கிடைக்கும், சமுதாயத்தில் நீங்கள் உங்களை போற்றுவார்கள். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் தனித்து நிற்பீர்கள் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன்.